Hey guys, welcome to my channel Easy Orbit. So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா magnitude comparator. Magnitude comparatorனா என்னன்னா magnitude comparator is designed primarily to compare the relative magnitude of two binary numbers. ரெண்டு binary நம்பரை கம்பேர் பண்ணி அதோட அவுட்புட் என்னன்னு சொல்றதுதான் magnitude comparator. Block diagram. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா n-bit கம்பேரேட்டர் வந்து n-bit கம்பேரேட்டர்ல ரெண்டு இன்புட்ஸ் கொடுப்போம், மூணு அவுட்புட்ஸ் வந்து இருக்கும். n-bit கம்பேரேட்டர்ஸ்னா என்னன்னா அது 1 பிட்டா இருக்கலாம், 2 பிட்டா இருக்கலாம், 3 பிட்டா இருக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு இன்புட் a b அப்படின்னு இன்புட் கொடுக்குறோம்னா அதை கம்பேர் பண்ணி a கிரேட்டர் தேன் பியா, a ஈக்குவல் டு பியா, a லெஸ் தேன் பியான்னு அதோட அவுட்புட் என்னன்னு சொல்லுவோம். இப்போ 1-bit கம்பேரேட்டர் யூசிங் பேசிக் கேட்ஸ் வந்து என்னன்னா, இப்போ இன்புட்ஸ் வந்து a b இருக்கு, அவுட்புட் வந்து a ஈக்குவல் டு b, a கிரேட்டர் தேன் b, a லெஸ் தேன் b மூணு அவுட்புட். ஸோ இப்போ 0-0 காம்பினேஷன், 0-1 காம்பினேஷன், 1-0 காம்பினேஷன் அண்ட் தென் 1-1 காம்பினேஷன்ல இன்புட்ஸ் கொடுக்குறோம். இப்போ a ஈக்குவல் டு b என்னன்னு பார்க்க போறோம். இப்போ 0-0 a ஈக்குவல் டு b சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ட்ரூவா இருக்கிற அவுட்புட் மட்டும் 1ன்னு போடுவோம், அதை தவிர்த்து எல்லாமே 0ன்னு போடுவோம். ஸோ 0-0 a ஈக்குவல் டு b ட்ரூ, ஸோ 1. 0-1 a நாட் ஈக்குவல் டு b, அப்போ 0. 1-0 a நாட் ஈக்குவல் டு b 0. 1-1 a ஈக்குவல் டு b 1. நெக்ஸ்ட் வந்து a கிரேட்டர் தேன் b பார்க்க போறோம். ஸோ a கிரேட்டர் தேன் b வந்து 0-0 a கிரேட்டர் தேன் b இருக்கா? இல்ல, 0. 0-1 0, 1-0 இருக்குது, ஸோ 1. 1-1 0. நெக்ஸ்ட் வந்து a லெஸ் தேன் b பார்க்க போறோம். a லெஸ் தேன் b 0-0 a லெஸ் தேன் b இருக்கா? இல்ல, ஸோ அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். 0-1ல இருக்கு, ஸோ 1. 1-0 0, 1-1 0. நெக்ஸ்ட் k மேப் பார்க்க போறோம். இப்ப k மேப் வந்து a ஈக்குவல் டு b-க்கு எழுதுனா என்ன பண்ணுனா, a ஈக்குவல் டு b அப்போ 0-0 இருக்கும்போது ட்ரூவா இருந்தது, தென் 1-1 இருக்கும்போது ட்ரூவா இருந்தது. ஸோ 0-0 இருக்கிறப்போ 1 போட்டுக்கணும், 1-1 இருக்கிறப்போ 1 போட்டுக்கணும். ஸோ a பார் b பார் பிளஸ் ab தான் அதோட எக்ஸ்பிரஷன். a பார் b பார்னா 0-0 காம்பினேஷன், ab னா 1-1 காம்பினேஷன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? a x நார் b இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு b அப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னா a x நார் b கிடைக்கும். நெக்ஸ்ட் a கிரேட்டர் தேன் b, அப்போ 1-0ல மட்டும்தான் a கிரேட்டர் தேன் b சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ a b பார். நெக்ஸ்ட் a லெஸ் தேன் b. a லெஸ் தேன் b வந்து எப்போ ட்ரூவா வந்தது? 0-1 காம்பினேஷன்ல மட்டும்தான் a லெஸ் தேன் b வந்து ட்ரூவா இருந்தது. நெக்ஸ்ட் இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து a பார் வேணும்னா அதுக்கு ஒரு நாட் கேட் போட்டா a பார். நெக்ஸ்ட் b பார் வேணும்னா அதோட நாட் கேட் போட்டா b பார். இப்போ a ஈக்குவல் டு b கண்டிஷன்ல நமக்கு என்ன வேணும்? a x நார் b வேணும். ஸோ a ல இருந்து ஒரு இன்புட், b ல இருந்து ஒரு இன்புட், இது ரெண்டையும் எடுத்து x நார் கேட்டுக்கு கொடுக்குறோம். அதுதான் a ஈக்குவல் டு b கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து a ல இருந்து ஒரு இன்புட், b பார்ல இருந்து ஒரு இன்புட் கொடுத்து அதை வந்து AND கேட்டுக்கு கொடுக்குறோம். அது என்னது? a b பார், அதாவது a கிரேட்டர் தேன் b கண்டிஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து a லெஸ் தேன் b கண்டிஷனுக்கு a பார்ல இருந்து ஒரு இன்புட், b ல இருந்து ஒரு இன்புட், இது ரெண்டையும் எடுத்து AND கேட்டுக்கு கொடுக்குறோம், a பார் b. இதுதான் 1-bit கம்பேரேட்டரோட சர்க்யூட் டயக்ராம். இதே மாதிரி நம்ம 2-bit கம்பேரேட்டர், 3-bit கம்பேரேட்டர், எவ்வளோ கம்பேரேட்டர்னாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். So thanks for watching Easy Orbit. If any queries, do it in comment section. I will answer all your queries. Kindly do share, subscribe and hit like button. Thank you.